ஸோ அதனால அந்த திருமணம் அது ஒத்துக்கல. அவங்களோட உறவுல இருக்கிறத. அதனால கடுமையான எதிர்ப்பு இருந்ததுனால, அந்த எதிர்ப்ப சமாளிக்க முடியாம அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இல்ல திருமணம் பண்ணிக்கிற ஐடியால அவரு இருந்தாரு. திருமணமே பண்ணிக்கலான்னா, அப்ப அந்த அளவுக்கு டீப்பா ஒரு லவ் இருந்திருக்குன்னு தானே பொருளு அப்டின்னாங்க. ஆனா எம்ஜிஆர் அதுக்கு முட்டுக்கட்டையா இருந்தாரு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. எம்ஜிஆர் பொறுத்தவரைக்கும் தெரியும்ல, சினிமால கதாநாயகர். இந்த மாரி விஷயத்துல குடும்பம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப அவர் ஒரு வில்லனா தான். ஒரே காலகட்டத்துல நெறைய நடிகைகள் அப்போ போட்டி நடக்குது பெரிய. அப்ப அந்த போட்டியில பார்த்தீங்கன்னா, 2வது நாயகியா தான் இருந்தாங்க. முள்ளு மலரும் படத்துல ரஜினியோட பார்த்தீங்கன்னா, மனசுல நிக்கிற மாரி இருக்காரு. அப்போ இந்த பாலு மகேந்திராவோட லவ்ல இருந்தாங்க. எல்லாமே ஒரு ஒரு வகையான காதல், ஒருதலை காதல் இந்த மாரி ஒரு லவ்ல இருந்தாங்க. அது ஒரு கட்டத்துல அவங்களும் விரக்தியான சூழ்நிலையில தான் சூசைட் பண்ணி தான் அவங்களே இறந்தாங்க. சூசைட் பண்ணி தான் இறந்தாங்க. அதுக்கு காரணம் கேட்டா, பாலு மகேந்திராவோட பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க இருந்தாங்க. நல்ல நடிகைகள் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காதல்ன்ற வலையில போய் விழுந்துறாங்கல்ல. பாலு மகேந்திரா பார்த்தீங்கன்னா, ஒரு புரியாத புதிரா தான் இருந்தார். ஆனா கம்பீரமா மையமா நின்ன ஒரு கப்பல், ஒரு கட்டத்துல ஒரு ஓடம். ஒரு கட்டத்துல அப்போ தான் அது கேட்டா மெல்ல 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 தள்ளி ஒரு ஓரமா ஒதுக்கி விட்டுற மாரி. அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேம்மா. அதாவது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நடிகைகள் வளர்ந்து வருவாங்க, தேசிய விருதெல்லாம் வாங்குவாங்க, இளம் நடிகையா இருப்பாங்க, பின்னால நல்லா மின்னுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போட இருப்போம். ஆனா ஒரு சில காரணங்களால தற்கொலை பண்ணி இறந்து போயிருவாங்க. அந்த வகையில படாபட் ஜெயலட்சுமி அவங்க எப்படி இறந்தாங்க சார்? இல்ல அவங்க இறந்தது ஒரு சூசைட் தான். தற்கொலை தான் பண்ணிட்டாங்க. அவங்க தற்கொலை பண்றதுக்கு காரணம் கேட்டா, ஒரு காதல் விரக்தியில தான் தற்கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் எம்ஜிசி சுகுமார். அதாவது எம்ஜிஆருடைய அண்ணன் மகன் சுகுமார். அவர் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஒரு 4 படமா நடிச்சிருக்கிறாரு. அவர் நடிச்ச ஒரு படங்கள்ல இவங்க ஜோடியா நடிச்சும்போது, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு காதல். அந்த காதல் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிய வர குடும்பத்தில தெரிய வர, அதுக்கு எம்ஜிஆர் குடும்பத்தில இருக்கிறவங்க விரும்பல. எம்ஜிஆர் குடும்பம் அதான் நான் சொல்றது எம்ஜிஆர் குடும்பம்னா, அவங்க அவங்களுடைய அண்ணன் அண்ணன். குடும்பம் சார்ந்தவங்க யாரும் அத விரும்பல. அப்படி ஒரு சூழல்ல தான் இப்ப தான் சமீப காலத்துல கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவர் கூட இறந்தாரு. 2, 3 அதான் சில வருஷங்கள் முன்னாடி தான் இறந்தாரு. ம் அ அந்த எம்ஜிசி சுகுமார் திருமணம் பண்றதுக்கு கூட அவர் ஒரு தயாரான சூழ்நிலை. ஏன்னு கேட்டா காதல் ரொம்ப தீவிரமா இருந்தபோது. அது எம்ஜிஆர் குடும்பத்த சார்ந்தவங்க ஒத்துக்கல. அந்த காதல் எதிர்ப்பு இருந்தனால, அது அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாத ஆனா அந்த சோகத்த சுகுமார் அவர்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் கல்யாணம் ஆயிருக்கு. ஆயிருக்கு. அதெல்லாம் என்ன அது ஒரு பெரிய விஷயமாம்மா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2வதா ஒரு கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு என்ன இருக்கா என்ன? முதல் மனைவிய சம்மதிக்க வைக்கிறதுல இருக்கு. சில மனைவிகள் முதல் மனைவிகள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல வாழ்ந்துட்டு போறாங்க. சட்டப்படி இது பிரச்சனையா இருந்தா. தாலி கட்டுறது தானே பிரச்சனை. தாலி கட்டாம இன்னும் எத்தனையோ பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற குடும்பம் எத்தனையோ இருக்கே. 1க்கு மேற்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிறவங்க. இல்ல. ஸோ அதனால அந்த திருமணம் அது ஒத்துக்கல. அவங்களோட உறவுல இருக்கிறத. அதனால கடுமையான எதிர்ப்பு இருந்ததுனால, அந்த எதிர்ப்ப சமாளிக்க முடியாம அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது நடந்துச்சு. இல்ல ஆனா அவங்களோட மரணமே ஒரு சில சைடுல தூக்க மாத்திரை போட்டு இறந்துட்டாங்கன்றாங்க. ஒரு சிலர் தூக்குல தொங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு அது அந்த சரியான நினைவு இல்ல. ஆனால் அதாவது மாத்திரைகள் போட்டு தான் இறந்துட்டாங்க அப்படின்றது தகவலு. தூக்குல தொங்குன மாரிலாம் இல்ல. மாத்திரைகள் போட்டு தான் இறந்துட்டாங்கன்ற தகவல் இருக்கு. ஆனா அது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அது தற்கொலைன்ற அந்த இதுல வேக வேகமா மூடி மறைக்கப்படுது. அது எம்ஜிஆர் ஏன்னா அந்த எம்ஜிஆருடைய எம்ஜிசி சுகுமாருடைய தொடர்பு இருந்ததுனால, அன்னைக்கு ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி இவங்க தான். அதுல அரசியல் ரீதியா அத கொண்டு போகல. ஏன்னா அது பெர்சனல் மேட்டர் ஆயிடுச்சுல்ல. குடும்பத்துல நடக்கிற குழப்பங்கள் அடிப்படையில. அதனால இத அரசியலாகல அந்த அரசியல் கட்சிகளும் அத அரசியலாக்கல. ஆ வேக வேகமா பார்த்தீங்கன்னா, அத மூடி மறைச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய அழுத்தம் இது. எம்ஜிஆருடைய தலையீடு கூட இருந்தது.
அவங்க உறவை பிரிக்கிறதுல யாருடைய இந்த படாபட் ஜெயலட்சுமி, எம்ஜி சுகுமாருடைய அந்த உறவை பிரிக்கிறதுல வந்து எம்ஜிஆருடைய தலையீடு இருந்ததுன்னு அன்னைக்கு உள்ள சில பத்திரிகைகள், ஏன்னா அப்ப ஊடகங்கள்லாம் அவர் தான் எழுதினாங்க. ஆளுங்கட்சியா ஆமா, இருந்தது. ஆளுங்கட்சி கட்டினா வந்து இந்த எம்ஜிஆர் பொறுத்தவரைக்கும் வந்து தெரியும்ல, சினிமால கதாநாயகர். இந்த மாரி விஷயத்துல வந்து குடும்பம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப அவர் வந்து ஒரு வில்லனா தான். ஏன்னா தன் குடும்பம் குடும்பம் கெடக்கூடாதுன்னு நெனைப்பாங்கல்ல. வழக்கமா எல்லாரும் நெனைக்கிறது தானே. இப்ப எப்படி குஷ்பு விஷயத்துல வந்து சிவாஜி அவர்கள் வந்து எவ்வளோ கடுமையா நடந்துக்கிட்டாரு குடும்பத்துல. ஆனா வந்து சிவாஜியோட பாசத்துக்கு கட்டுப்பட்டாங்க எல்லாரும். அந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்து அப்போ வந்து கடுமையா வந்து இருந்தாரு. அதோட விளைவா தான் அவங்களால நிக்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சோகம், துக்கம் தாங்காம வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அப்படிதான் தகவல். படாபட் ஜெயலட்சுமி பத்தி தெரியாதவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தெரியாதவங்களுக்கு நான் யாரு என்ன அவங்க நான் அப்படின்னு? அப்படி இல்ல. ஒரு சிறந்த நடிகை அவங்க. முள்ளு மலர்ன்ற படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. நடிப்பாங்க. வளர்ந்து வரக்கூடிய நடிகை இருந்தாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, துணை பாத்திரங்கள் தான் அவங்க எடுத்தாங்க. ஒரு தீவிரமா வந்து ஒரு பெரிய நடிகையா மாறி இருக்க முடியும். அதுக்கு இடையில தான் அவங்க வந்து இந்த காதல் வலையெல்லாம் சிக்கிக்கிறாங்கல்ல. ஸோ அன்னைக்கு உள்ள காம்படிஷன் வந்து பெரிய காம்படிஷன் இருக்குல்ல. அன்னைக்கு சுஜாதா இருக்கிறாங்க, லட்சுமி இருக்கிறாங்க. வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல வந்து பெரிய போராட்டம் நடந்துச்சு. நான் சொல்றது 80கள் காலகட்டத்தில நான் சொல்றேன். 70, 80கள் காலகட்டத்தில பெரும் போராட்டம். நெறைய நடிகைகள் அப்போ. ஹீரோயின் சினிமாவுக்கு ஆமா. வரதே பெருசு வந்தாலும் ஜெயசித்ரா, ஜெயசுதா, இன்னும் வந்து ஸ்ரீவித்யா இவங்க எல்லாம் ஒரே காலகட்டத்தில வந்து நெறைய நடிகைகள் அப்போ. போட்டி நடக்குது பெரிய. அப்ப அந்த போட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, வந்து 2வது நாயகியா தான் இருந்தாங்க. முள்ளு மலர் படத்துல ரஜினியோட வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல நிக்கிற மாரி ஒரு கேரக்டர். 6 இருந்து 60 வரையிலும் கூட ஆமா, ஆமா. ரஜினியோட 2 படம் வந்து மறக்க முடியாத படம் 2மே. ஸோ ஒரு 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 பெரிய ஸ்டாரோட நடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள்ல வந்து 2வது கதாநாயகி இந்த மாரி தான் இருந்தாங்க. வளர்ந்து வர நேரத்துல தான் வந்து இந்த மாரி ஒரு ஒரு சோகமான ஒரு முடிவாயிடுச்சு. ஆ அன்னைக்கு காலகட்டத்தில வந்து பேசப்படுறது கேட்டீங்கன்னா வந்து எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு எம்ஜிஆருடைய கவர்மெண்ட் எம்ஜிஆர் குடுத்த அழுத்தம் தான் ஒரு ஒரு கட்டத்தில அவங்களால வந்து எம்ஜி சுகுமார விட்டு பிரிய முடியாத சூழ்நிலை. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இவங்களோட வந்து ஒரு திருமணம் பாதுகாவலர் மாரி இருந்தாங்க. பாதுகாவலர் இல்ல, திருமணம் பண்ணிக்கிற ஐடியால வந்து அவரு இருந்தாரு. திருமணமே பண்ணிக்கலான்னா, அப்ப அந்த அளவுக்கு டீப்பா வந்து ஒரு லவ் இருந்திருக்குன்னு தானே பொருளு. அப்டின்னாங்க. ஆனா வந்து எம்ஜிஆர் அதுக்கு வந்து முட்டுக்கட்டையா இருந்தாரு. அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவ்வளோதானே தவிர, பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஒரு இப்ப இன்னைக்கு இருந்தாங்கன்னா, அவங்க பெரிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டாரா இருந்துருவாங்க. அம்மா நடிகையா கூட இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஒரு வந்து ஆனா வந்து பெரிய பரபரப்பா வந்தாங்க. படாபட் ஜெயலட்சுமின்னே வந்து பேர் இருந்துச்சு. அந்த எதனால சார் அந்த அந்த பாட்டு ஒண்ணு படாபட் இருக்குல்ல. "என்னடி உலகம் இது எத்தனை கலகம்" அப்படின்னு வந்து ஒரு பாடல். அந்த பாடல்ல வந்து அவள் ஒரு தொடர்கதை. ஆமா. அந்த பாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படாபட் அப்படின்னுவாங்க. அதனால தான் அந்த பேர் வந்து படாபட் ஜெயலட்சுமின்னு வந்து ஒட்டிக்கிச்சு அது. அவ்வளோதான். முள்ளு மலரும் படத்துல 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. படாபட் ஜெயலட்சுமி அவர்களும் நடிச்சிருந்தாங்க. சோபா அவர்களும் நடிச்சிருந்தாங்க. சோபாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாங்க. ஆமா. அவங்க வந்து இந்த பாலு மகேந்திராவோட லவ்ல இருந்தாங்க. எல்லாமே வந்து ஒரு ஒரு வகையான காதல், ஒருதலை காதல் இந்த மாரி வந்து ஒரு லவ்ல இருந்தாங்க. அது வந்து ஒரு கட்டத்தில வந்து அவங்களும் விரக்தியான சூழ்நிலையில தான் வந்து சூசைட் பண்ணி தான் அவங்களே இருந்தாங்க. அது பாலு மகேந்திராவோட தொடர்புல இருந்தாங்கன்னு ஊரறிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு. இல்ல மகளா தான் பார்த்தாங்கன்னு வடிவுக்கரசி அம்மா ஒரு நம்ம வந்து இன்டர்வியூல அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம சொல்ல முடியாதும்மா. அவங்களுடைய பார்வையா அவங்க சொல்றாங்க. ஊர் உலகம் வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்றதையும் எடுத்துக்க முடியாது. அவர் மகளா பார்த்துருக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனா மகளா பார்த்தவருக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எத்தன பெண்களோட உறவுல இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். மூடுபனி இல்லையா? படத்துல மனைவிக்கு சமர்ப்பணம்னு வேற போட்டிருந்தாரு. அதுதாம்மா நான் தான் சொல்றேன்ல. பல படங்கள் வந்து அ நடிச்ச நடிகைகள் இருக்காங்கல்ல. அது வந்து பாலுமகேந்திரா படத்துல. அந்த நடிகைகளோடலாம் அவர் வந்து இணச்சி பேசப்பட்டவர் தான் பாலுமகேந்திரா. அதுல வந்து அவர் எந்த மாரியான உறவு வச்சிருந்தாருன்றது நமக்கு தெரியாதுல்ல. ஆனா பரவலா வந்து அன்னைக்கு அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில அந்த ஒரு மரணத்தில கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து, சோபா மரணத்தில கூட பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருடைய அன்னைக்கு அன்னைக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஆட்சி தான். ஸோ இது போன்ற வந்து ஒரு தற்கொலை மரணங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, திரைத்துறையில சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யார வந்து நாடுவாங்க? இப்ப இன்னைக்கு வந்து முதலமைச்சர் விஜய் இருக்கிறாருன்னா, ஒரு ஹெல்ப் ஒரு சிக்கல் வந்துச்சு ஒண்ணு லைஃப்ல அப்படின்னும்போது, ஒரு ஹெல்ப் கேட்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அன்னைக்கு அந்த மாரி வந்து ஒரு ஹெல்ப் பண்ற இடத்துல தான் வந்து எம்ஜிஆர் இருந்தாரு. திரைத்துறை சார்ந்தவங்களுக்கு. ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம்னா, ஒரு சப்போர்ட்டிங்கா தான் அன்னைக்கு வந்து இருந்தாங்க. அந்த மாதிரி தான் வந்து அதுல சோபாவும் வந்து சூசைட் பண்ணி தான் இறந்தாங்க. அதுக்கு காரணம் கேட்டா, பாலுமகேந்திராவோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லிவிங் அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க இருந்தாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டம். பெரிய நடிகையா வந்திருக்க வேண்டியது. மிக அதாவது படாபட் ஜெயலட்சுமி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த கம்பேர்ல பார்த்தீங்கன்னா வந்து சோபா வந்து பெரிய அளவுல பேசப்பட்டாங்க. தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. தேசிய விருது வாங்குனாங்க. அடுத்தடுத்து நெறைய படங்கள் வந்து நான் வந்து அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்கள்ல வந்து பசின்னு ஒரு படம். தேசிய அது விருது. வந்து நான் வந்து அந்த படம்லாம் நீங்க வந்து இன்னும் கூட இருக்கு. அத பார்க்கறதுக்கு வேணா நீங்க தவிர்க்கலாம். ஆனா இணையத்துல இன்னும் இருக்கு. நீங்க வந்து போய் பார்த்துக்கலாம் படம்.
அப்படி ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு படம்லாம் வரப்போறதில்ல. அதில வந்து டெல்லி கணேஷ் வந்து அறிமுகமாயிருப்பாரு. ஒரு ரிக்ஷாக்காரனா நடிப்பாரு. சோபா நடிச்சிருப்பாங்க. விஜயன் நடிச்சிருப்பாரு. ஒரு வறுமையில வாழக்கூடிய ஒரு பெண் வந்து எப்படி வந்து நிலை தடுமாறக்கூடாதுன்றதுக்கு ஒரு பாடம் தான் அந்த படம். அந்த படம். ஸோ அப்படிப்பட்ட படத்துல வச்சாங்க. இன்னைக்கும் வந்து அந்த முள்ளு மலர்லாம் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செந்தாழம் பூவே என்ற அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த முகப் அந்த பரிமாணங்கள் இருக்குல்ல, பாவனைகள். பாவனைகள் அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே வந்து அந்த பாடலோட சேர்ந்து அத வந்து பார்க்கும்போது உள்ளபடியே ரொம்ப நல்லாருக்கும். அதனால நல்ல நடிகைகள் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காதல்ன்ற வலையில போய் விழுந்துறாங்கல்ல. அது விழுந்துட்டு இருந்தாலும் சோபாவோட மரணம் 2 தரப்புல பேசப்படுதுல்ல சார். ஒண்ணு வந்து பாலு மகேந்திரா அவர்கள் நெறைய படங்கள் சோபாவுக்காக சமர்ப்பணம் பண்ணியிருக்கதா 3ஆம் பிறை படத்துல இருக்க ம். ஸ்ரீதேவி கேரக்டர் எல்லாமே சோபாவுக்காக எழுதினது தான். ம். ஃபேமிலியோட அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னு படங்கள்ல காட்டியிருக்கிறதா சொல்றாங்க. ம். இன்னொரு சைடு பாலு மகேந்திரா தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சரி. இல்ல இது பாலுமந்திரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க போய் வந்து சூசைட் பண்ணிக்கங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சூசைட் பண்றதுக்கு அவர் ஒரு காரணமா இருந்திருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு வகையான அந்த சொல்லுவாங்கல்ல, தன்னுரிமைன்னு சொல்லி வந்து உரிமை கொள்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. பொசசிவ்னஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பொசசிவ்னஸ் வந்து ஒரு லிமிட்ல இருந்தா பிரச்சனை இல்ல. அது ரொம்ப அதீதமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒருத்தர் மீது வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் நமக்கு வந்து அந்த மாரி ஒரு உளவியல் சிக்கல் வரும்போது நம்ம எஸ்கேப் ஆயிரணும். ஒருத்தர் மீது ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு பரிவு இருக்குன்னு சொன்னா, அத ஒரு வரம்போட வச்சுக்கிறது நல்லது. இல்ல அத தாண்டி நம்ம அந்த எல்லைய நம்ம கடக்குறோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு கட்டத்தில வந்து அவங்க மீது வந்து நமக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு அன்பா மாறிடும். அது பயங்கரமான உளவியல் சிக்கல் அது. இது டாக்ஸிக்ன்னு ஆமா. இது வந்து போய் நம்ம நம்ம அந்த சிக்கல்ல போய் நம்ம உளவியல் சிக்கல்ல போய் நம்ம சிக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு அன்பு வைக்கிறோம். அந்த அன்பு வந்து அவங்க வந்து ஏத்துக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். சரி ரைட் ஓகே நிராகரிக்கிறீங்களா? சரி ஓகே அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது ரொம்ப பக்குவம் வேணும் அதுக்கு. மிகப்பெரிய பக்குவம் வேணும். ஆனா அந்த பக்குவம் இல்லன்னா வந்து ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆபத்தா போய் முடியும். அல்லது நமக்கு ஆபத்தா போயிடும். பல பேர் சூசைட் பண்ணிக்கிறவங்கலாம் பெரும்பாலும் வந்து இந்த மாரி கேஸுங்க தான். அவங்கள போய் எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் சூசைட் பண்ணி செத்துருவான். அவங்க நல்லா இருந்தா அவங்க போதும். நல்லா இருந்தா போதும்ன்னு சொல்லிட்டு. சில பேர் கேட்டா, என்ன இப்படி பண்ணிட்டியா? நான் உன்ன அப்படியும் சிலது நடக்குது. பார்த்துருக்கீங்கல்ல? சில பேர் இந்த எனக்கு ஒருதலை கிடைக்காத யாருக்குமே யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அவ்வளோ நல்லவன். அந்த மாரி பைத்தியங்களும் இருக்கு. எனக்கு கிடைக்கலையா நீ? யாருக்கும் நீங்க வந்து கிடைக்கக்கூடாதுன்னு. அந்த மாரி ஒரு எண்ணத்துல இருக்கு. சில பேர் வந்து நான் சரின்னு கேட்டீங்கன்னா வந்து, அவங்க இல்லாம நான் எப்படி வாழ முடியும்ன்னு சொல்லிட்டு, சூசைட் பண்ணிக்கிற கேஸும் இருக்கு. இது 2மே இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பக்குவம் வந்து அடையணும். இப்ப அது சோபா அது வந்து சினிமா பின்னணியில இருந்து வந்திருக்காங்களா சார்? ஏன்னா அவங்க அப்படி அம்மா கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆனா வந்து அவங்க ஆக்சுவலா அம்மா கேரளால பிரேமா மேனன் 50 ஆமா. வருடமா சினிமாவுல சினிமால இருக்காங்க சார். இருந்தாங்க. கேரளால வந்து அவங்களுடைய பயணம். ஆனா இவங்களுக்கு வந்து அதன் மூலமா வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். சொல்ல முடியாது அது. எப்படியும் அந்த டச் இருக்க தானே செய்யும். ஆனால் வந்து அறிமுகம் என்பது வந்து தமிழ்ல தான். அறிமுகம் வந்து கேரளால வந்து மலையாளத்தில அறிமுகமானது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஃபேமஸா வந்து ஒரு கதாநாயகியா அறிமுகமானது தமிழ்ல தான். பெரிய அளவுல பேசப்பட்டாங்க அந்த காலகட்டத்தில. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமீபத்தில கூட அந்த பக்கம் போகும்போது, இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நண்பர்ட்ட போகும்போதுன்னா, உள்ள வந்து இந்த சமாதி இருக்குல்ல, சுடுகாடு அந்த பக்கம் போகும்போது, அந்த பக்கம் வரும்போது, ஒரு நம்ம இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, சோபா வந்து அடைக்கலம் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாரி வந்து பெரும்பாலும் சொல்றேன் இல்லையா? அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில வந்து அ சூசைட் பண்ணக்கூடிய நடிகைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு பேசப்பட்டதுன்னா, அது வந்து சோபா தான். நெறைய அந்த டைம். பத்திரிகைகள்ல கூட பாலு நெறைய நெறைய மகேந்திராவ வந்து திட்டி எழுதியிருக்கு. அவங்கள பத்தி நெறைய வந்து தொடர் கட்டுரைலாம் எழுதுனாங்க. அவங்க சோபாவுடைய அம்மாவே மரணம். ராணின்ற பத்திரிகைக்கு ஒரு ஆமா. கட்டுரை குடுத்திருக்காங்க. சோபான்ற வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு நடிகை பத்தி தான் மையப்படுத்தி தான் நெறைய செய்திகள் வந்தது. அதுவும் குறிப்பா பாலுமகேந்திரா மையப்படுத்தி வந்தது. கொலைன்னே எழுதுனாங்க. இது வந்து பாலுமகேந்திராவ கொலை பண்ணிட்டாருன்ற மாரி அந்த காலகட்டத்தில வந்து அந்த மரணத்துக்கு பின்னாடி வந்து பாலுமகேந்திராவுடைய ஏன்னா அவங்க அம்மாவும் அதே வருஷத்திலே இறந்து போயிருக்காங்க. அதுதான். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து ஒரு மர்ம நாவல் மாரி வந்து எழுதப்பட்டது. பல ஊடகங்கள்ல. ஆனா அது உண்மை என்னன்றது யாருக்கு தெரியும்? அதுவும் அதிகார வலயத்துக்கு உள்ள இருக்கிறாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து அதிகாரம். முழுக்க முழுக்க எம்ஜிஆர் வந்து உள்ளங்கையில வச்சிருந்தார். ஃபுல் ஃபோர்ஸையும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, சில மரணங்கள் நடந்துச்சு. இவரு பாக்கியராஜ் கூட உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். பாக்கியராஜோட அவங்க மனைவி இருந்தது கூட பார்த்தீங்கன்னா, அது ஒரு சந்தேகம்ன்னு சொன்னாங்க. அது ஒரு இவரே காலகட்டம் தான் இருக்கு. கொலை பண்ணாருன்னு அதே கூட சமயத்துல சொல்றாங்க. ஒண்ணும் இருக்கு. ஊடகங்கள்லாம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் மீடியாக்கள்லாம் வந்து இப்படி எழுதியும் வந்து கொஞ்சம் வந்து காசு போட்டாங்க. பிரபலமானார். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மர்மம். இதுலயும் மர்மம் இருக்கு. அதுலயும் மர்மம். அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க அடுத்த ஆள் ரெடியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ இவரு இருந்தாருன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவோட தொடர்பு. இப்போ சோபாவுக்கு பிறகு அர்ச்சனா வச்சு சில படங்கள் எடுத்தாரு.
அர்ச்சனா வச்சு சில படங்கள் எடுத்தாரு. அதுக்கு பிறகு வந்து இன்னொரு நடிகை இருந்தாங்கல்ல, இந்த அவங்க பேரு மோனிகா. மோனிகா வச்சு சில படங்கள் எடுத்தாங்க. மோனிகா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கிட்டத்தட்ட வந்து கணவர்ன்னே சொல்றாங்க. இல்லையா? யாரோ சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க வந்து மகள் மாரி பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதுக்கு பிறகு 2 தலைமுறை நடிகர் இவங்கலாம். யாரு? சோபாவுக்கு பிறகு அர்ச்சனா. அர்ச்சனாவுக்கு பிறகு மோனிகா. சரிங்களா? மோனிகாவும் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து உரிமையா எடுத்துப்பாங்க. கணவர்ன்னே சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து இங்க பாலுமகேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு புரியாத புதிரா தான் இருந்தாரு. ஆனா ஒரே காஸ்டியூம்னு அவருக்கு என்ன வயசு? எந்த வயசுல யாரு திருமணம் பண்ணாரு? பண்ணாரா? இல்லையா? லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரா? முதல் மனைவி வந்து அவங்க அகிலா வந்து மனம் திறந்து எங்கேயாவது பேசுனாங்கன்னா உண்டு. அப்படி வேணா சொல்லலாம். அவங்க அவங்க தான் சொல்லணும். இதெல்லாம் உண்மை என்னன்றது பல உண்மைகள் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருக்கு? அ மனைவி அவங்க அகிலான்றவங்க அவங்க மனைவி. அவங்களுக்கு தெரிஞ்சிரலாம். அவங்க வந்து பேச முடியாது. அந்த வந்து மனைவி வந்து தன் கணவன் மீதான குறைகள சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்கல்ல. இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. சொல்லி என்ன ஆகப்போது? மீடியாக்களுக்கெல்லாம் வந்து ஒரு தீனி குடுக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோ தவிர மத்தது ஒண்ணும் கிடையாது. ஆனால் வந்து அம் அ எவ்வளோ தூரம் உண்மையா வாழ்ந்தாரு, இல்லன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மனைவி கிட்ட எவ்வளோ தூரம் வந்து பாலுமகேந்திரா உண்மையா வாழ்ந்தாரு. முதல் மனைவி கிட்ட. அப்படின்றது ஒண்ணா அவங்க சொன்னா உண்டு அது கூட. ஆனா, நமக்கு வெளிப்படையா தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பல பெண்களோட, நடிகைகளோட அவர் தொடர்புல இருந்தாருன்றது தெரிய வருது. இல்ல ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, முதல் மனைவி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்காரு. அது அவங்க ஒத்துக்கல. அதனால தான் தற்கொலை இருக்கலாம், பண்ணிக்கிட்டாங்க. இருக்கலாம். எப்ப எந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போ முடியாது. ஒரு முதல் மனைவியோட அனுமதி கேட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணமே பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருந்தாலும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பிரஷர் வரும். இந்த யாரெல்லாம் இந்த ஸ்டெப்னி வச்சுக்கிறாங்களோ, ஸ்டெப்னின்னு சொல்ட்டா சேஃப்டி நமக்கு. யாரெல்லாம் வந்து 2வதா ஒரு ஸ்டெப்னி வச்சுக்கிறாங்களோ, அவங்களாம் கேட்டா ஒரு டைம்ல வந்து பிரஷர் வரும் அவங்களுக்கு. என்ன வந்து முறைப்படி வந்து என்ன வந்து இப்படி வப்பாட்டியா வச்சிருக்காதீங்க. என்ன முறைப்படி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. 4 பேர் அப்பதான் 4 விதமா 4 பேர் பேசுறாங்க. 4 விதமா 40 விதமா பேசுவாங்க. ஒரு பொது இடத்துக்கு நம்ம போம்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மனைவின்ற அந்த உரிமைய எனக்கு குடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அத உரிமைய குடுக்கணும்னா முதல் மனைவியோட அனுமதி தேவ. அனுமதி இல்லன்னா ஜெயிலுக்கு போணும். அப்ப அங்க அனுமதி போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, எத்தன மனைவிகள் வந்து சரிங்கன்னு சொல்லி வந்து ஒரு வெற்றி திலகமிட்டு அனுப்புவாங்க. நீங்க போய் திருமணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ட்டு. இல்ல எத்தன பேர் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வந்து கூப்ட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த வந்து தமிழ் கதைகளும் இருக்கு இல்லையா? இல்ல கதைகள் இருக்குல்ல. அது எத்தன பேர் அந்த மாரி சாவித்திரி பண்ண அம்மாவ முடியும்? உள்ள விட்டாங்க இல்லையா? இல்லம்மா அதெல்லாம் இருக்கலாம்மா. எத்தன குடும்பத்தில அந்த மாரி நடக்கும்? எல்லா குடும்பத்திலும் அத பண்ண முடியாதுல்ல. எந்த மனைவி வந்து தன்னுடைய வந்து இடத்த வந்து இன்னொருத்தருக்கு விட்டுக் குடுப்பாங்க? எத வேணா விட்டுக் குடுப்பாங்க. புருஷன மட்டும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. சொத்து எடுத்துக்க, பணம் எடுத்துக்க, காசு எல்லாத்தையும் எடுத்துக்க. ஆனா வந்து மனைவி வந்து கணவன மட்டும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. அதான் நல்ல மனைவிக்கான அடையாளம். அப்படி இருக்கும்போது, அப்ப அவங்க வந்து அனுமதி வழங்காத பட்சத்தில, இவங்களால அந்த திருமணம்ன்ற அந்த கட்டத்த நோக்கி நகர முடியாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, பிரஷர் அதிகமா இருக்கும். அப்ப முடியாதுன்னுவாங்க. அப்புறம் வந்து காலப்போக்குல வந்து பார்த்தோன்னா, அத வந்து வீட்டுக்கே போறத நிறுத்துவாங்க. அங்க போனாலே அவகிட்ட "ஏன் இந்த தொல்லையா இருக்கு?" என்னன்னு கேட்டேன்னா, போய் உள்ள நுழையும்போதே, "எப்ப தாலி கட்டுறன்னு?" கேட்கிறா. ஒரே இம்சையா இருக்கு சொல்லி, அப்ப போறத தவிர்த்துப்பாங்க. அப்ப தவிர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மள அவாய்ட் பண்றாங்கன்ற அந்த விரக்தி வரும். அந்த விரக்தி வரும்போது என்ன செய்யணும்? உறவு விரிசல் வரும். என்ன விரிசல் வரும். அப்பதான் வந்து கேட்டீங்கன்னா, உத்திரத்த பார்க்கணும். கயிற மாட்டணும். கழுத்துல மாட்டணும். செத்து போணும். இப்படின்ற எண்ணம் வரும். முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்தா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் நடக்கும். இப்போ வடிவுகரசி அம்மா சோபா கூட நல்லாவே இருந்திருந்தாலும் கூட, ம். அவங்க ஏன் சொல்லல? இந்த மாரில இருந்து ரிலீவ் ஆகுங்க. தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. படம் இன்னும் நெறைய நடிங்க இல்லம்மா அப்படின்ற அன்னைக்குமா மாரி. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில உங்களுக்கு தெரியுமா? அவங்க அவங்கள வந்து நிலைநிறுத்தத்துக்கு ஓடுற காலகட்டம். வடிவரசி அற்புதமான நடிகை. ஆனா, அவங்க வந்து 2வது நாயகியா தானே கடைசி வரைக்கும் இருந்துட்டாங்க. சொல்லுங்க. ஒரு பெரிய கதாநாயகியா வந்து அவங்க வந்து ஏன்னா அவங்களும் தானே போராடி இருப்பாங்க. அவங்களும் தான் போராடி இருப்பாங்க. ஆனா, அவங்கள அறிமுகப்படுத்தும்போதே வந்து 2வது நாயகியா தான் அ சிகப்பு ரோஜாக்கள்னு நெனைக்கிறேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு மோசமான ஒரு கேரக்டர். அன்னைக்கு சினிமால வந்து அவங்கலாம் ஓடுறாங்க, ஜெயிக்கணுன்றதுக்காக. அப்போ அவங்கவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குது. அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புடிச்சுக்கணும் அவ்வளோதான். அப்ப இன்னொருத்தருடைய வாழ்க்கையில போயிட்டு நீங்க வந்து சஜஷன்லாம் சொல்ல முடியாது. அன்னைக்கு வந்து பாலு மகேந்திரா இருக்கிறார்னா, பாலு மகேந்திராவுக்கு வந்து பின்னாடி எம்ஜிஆர் இருக்கிறாரு. இல்ல எம்ஜிஆருக்கு பின்னாடி பாலு மகேந்திரா இருக்காரு. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு வந்து கட்சி அப்படி சப்போர்ட். இருக்கும்போது இவங்கலாம் என்ன செஞ்சிட முடியும் அன்னைக்கு? இவங்கலாம் என்ன அட்வைஸ் பண்ணிட முடியும்? யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய லைஃப் அவங்கவங்க போராட்டம். இன்னைக்கும் அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க வடிவுக்கரசி. இவ்ளோ படத்துல நடிச்சவங்க. அற்புதமான நடிகை. எந்த கேரக்டர் குடுத்தாலும் அது அது வில்லி கேரக்டர் குடுத்தாலும் சரி, அது எந்த கேரக்டர் குடுத்தாலும் அற்புதமா நடிக்கக்கூடிய வந்து ஒரு அற்புதமான நடிகை. ஆனாலும் அவங்களுக்கு ராதிகா பிளேஸ்ல இருக்கணும். உள்ளபடியே பார்த்தீங்கன்னா. அவங்களுக்கு பின்னாடி எவ்ளோ ஜூனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் ஆயிட்டாங்க. ஆனா, இன்னைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்கல்ல, ஸ்டேஜ்ல கஷ்டப்படுறாங்க. எனக்கு வந்து படம் வாய்ப்பு இல்ல. எனக்கு வந்து உதவி பண்றதுக்கு ஆள் இல்லன்னு சொல்றாங்க. ஸோ, அதனால இந்த சினிமாவே விசித்திரமானது.
எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, திறமையாளர்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி இந்த கடல்ல எப்படி இந்த சோப்பு நுரைய தள்ளி விட்டுருது, இந்த நுரை மாரி சொல்லுவாங்கல்ல. கடல்ல எப்படி இந்த நுரைய தள்ளி ஒரு ஓரமா ஒதுக்கி விட்டுருது பாருங்க. கரை வந்து சேருது. அந்த மாரி தானே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு கடைசியா வந்து ஒரு வேண்டாதவங்க மேல தானே தள்ளி விட்டுர்றாங்க. இல்லையா? சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஓடம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா கடல் ஓரத்துல ஒதுங்கிருதுல்ல. அந்த மாரி சினிமால அப்படிதானே பண்றது. ஆனா வந்து கம்பீரமா மையமா நின்ன ஒரு கப்பல், ஒரு கட்டத்துல ஒரு ஓடம். ஒரு கட்டத்துல அப்போ தான் அது கேட்டா மெல்ல 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 தள்ளி ஒரு ஒரு ஓரமா ஒதுக்கி விட்டுற மாரி. அப்படிதான் இருக்குதுன்னு நான் நெனைக்கிறேன், இந்த சினிமா உலகம். அதுவும் சினிமான்றதே ஒரு மாய உலகம்னு நெனைக்கிறேன். நான் அன்னைக்கு அந்த அம்மா பேசும்போது பார்க்குறேன், ஒரு கம்பீரமான நடிகை, வடிவுக்கரசி. அவங்களுக்கும் இப்படி ஒரு நெலைமையா? சாப்பாட்டுக்கே கஷ்டம்ன்றாங்க. வந்து சினிமா வந்து யாரும் எங்களுக்கு ஷூட்டிங் கூப்பிடல. இவ்வளோ கஷ்டமா? அப்ப இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் போல இருக்கு. அதுக்காக வயது மூப்பு இருக்க தான் செய்யுது. நான் இல்லன்னு சொல்லல. ஆனால் ஒரு இந்த நடிகைலாம் எப்படிப்பட்ட நடிகையா வந்திருக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பல நடிகைகள் முன்னணி நடிகை இருக்காங்களா, அவங்களலாம் இவங்க சீனியர். எல்லா கேரக்டரும் எடுத்து நடிக்கிறவங்க. எல்லா நடிகர் கூட்ட கமல், ரஜினி எல்லாரோடையும் நடிச்சிருக்கிறவங்க தான். ஆனாலும் இன்னைக்கு அவங்க வந்து வறுமையில இருக்காங்க. அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிம்மா. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.